ஹாய்! இன்னைக்கு என்னுடைய ஸ்டடி பிளான் படி ஃபர்ஸ்ட் டே 7th தமிழ் ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லஞ்ச் டைமில் மேக்ஸில் பெர்சன்டேஜில் புக்கில் உள்ள மேக்ஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ஜிஎஸ்ல இருந்து பாலிட்டி 6th 7th 8th உள்ள சின்ன சின்ன டாபிக் தான். சமத்துவம் பெறுதல், குடிமக்களும் குடியுரிமையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதை வீடியோவாக மேக் பண்ண முடியலை. நியூ இயர்க்கு அப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சது வீடியோ எடுத்து போடுறதுக்கு. நிறைய பேர் ஜாப் போயிட்டே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் ஓனாக தான் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தேன். இதே வேகத்தில் போய்க்கிட்டு நம்மளால் சிலபஸ் எதுவும் கவர் பண்ண முடியாது. 1 வீக் ஒரு தடவையாவது எனக்கு டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஏற்கனவே படிச்சிருந்த மெட்டீரியல் கொஸ்டின் எல்லாமே இருக்குது. இருந்தாலும் 1 வீக் ஒரு தடவை நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தா தான் நம்ம எந்த லெவலில் இருக்கோன்னு தெரியும். எல்லாருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதையே நினச்சிட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நியர்பை இருக்கிற டெஸ்ட் பேஜில் போய் டெஸ்ட் பேஜ் நானும் போட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் வீக் முடிஞ்சது. அடுத்து செகண்ட் டெஸ்ட் ஜனவரி 12ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. என்னுடைய 1 வீக் ஸ்டடி பிளான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்படியே மெதுவாக ஒவ்வொரு லெசனாக நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு வேலையாகாது, சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்னு நியர்பை இருக்கிற டெஸ்ட் பேஜில் போய் டெஸ்ட் பேஜ் போட்டு வந்துட்டேன். நான் எந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன்.